பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கட்டு கூட பிங்க்கு பேபி பிங்க் ஒயரு வயலட் கலர் மிங்கிள் பண்ணி இந்த காம்பினேஷன் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட பண்ணுறேன். இது ஒரு ஆர்டருக்காக தான் பண்ணுறேன். 10 கூட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டில் அதுக்கு அளவு எவ்வளோ எடுத்துக்கன்னா, யூஸ்வலாக நான் 4.5 அடி எடுப்போம். இப்போ நான் வந்து இதுக்கு 5 அடி எடுத்திருக்கேன். 5 அடியில் 21 பூ வச்சு கேட்டாங்க. அதுக்காக 4 அடி ஆல்ரெடி வெட்டி வச்சுட்டேன். நான் இதில் அளந்து காமிச்சிடுறேன். இது ஸ்டீல் ஸ்கேலுன்றதுனால இந்த பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்ம இதை கணக்கு பண்ணோம்னா ஒயர் பத்தாமல் போயிடும். அதுக்காக நம்ம 12 இன்ச்சு எடுத்துக்கலாம். 1 அடி, இது 2 அடி, 3, 4, 5 அடிக்கு ஒயர் வெட்டியிருக்கேன். 21 பூங்கிறதுனால இது 16 பூ பேபி பிங்க்கு, வயலட் வந்து 5, 16, 5, 21 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு அகலம் பார்த்திங்கன்னா 9 பூ. நடுவில் வந்து வயலட் ஒரு பூ வச்சுட்டு மேலே 4 பிங்க்கு, கீழே 4 பிங்க்கு வச்சு போட போகிறேன். அதுக்கு இப்போ ரன்னிங் ஒயராக வயலட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நாட்டு வந்து வயலட்டு தான். இப்போ மேலே 4 பூ கீழே 4 பூங்கிறதுனால 4 பூக்குண்டான அளவு நம்ம குறைக்கணும் சைடு வாலில். அதுக்கு வந்து 4 பூக்கு 3, 12, 4 கால் 1, 13 சென்டிமீட்ரு நம்ம குறைச்சிடணும். இதில் 13 சென்டிமீட்ரு அளந்துக்கலாம். நம்ம 13 சென்டிமீட்ரு இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துக்கு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். கீழே மடிச்சுட்டு போட ஆரம்பிச்சு பாக்ஸ் நாட்டு தான் போடுறேன். ரன்னிங் ஒயர் கூட இந்த மாதிரி வரலட்சுமி பண்டிகைக்கு உங்களுக்கு எதனா தேவைப்பட்டது, இல்லை எதனா கிஃப்ட்டு, பர்த்டே கிஃப்ட்டு, ஸ்கூலில் அந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் போட்டு கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ 13 சென்டிமீட்ரு கம்மியாக வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்குது. இது ரன்னிங் ஒயர். இப்போ ஒரு நாட்டு வந்து வயலட்டில் போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம பிங்க்கில் போடலாம். இந்த பேபி பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பார்த்த கஸ்டமரும் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக இதை தான் கேட்டிருக்காங்க. ஒயர் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கணும். சரியா இருக்கு. இந்த ஒரு லைன் மட்டும்தான் மிங்கிள்டு நாட்டு வரும். மேலே ரோஸ் கலரு வைக்கும்போது நமக்கு ப்ளைன் பூ வந்துடும். இது பார்த்திங்கன்னா செக்குடு மாதிரி வரும். டிசைன் பார்த்திங்கன்னா செக்குடு மாதிரி வரும். நாலு பிங்க்கு, மறுபடியும் ஒரு வயலட்டு அப்படி போட போகிறேன். இது ஒரு லைனையும் முழுசாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். 5 வயலட்டு பியூர் வயலட் கிடச்சிருக்கு. மிங்கிள் நாட்டில் 16 நாட் கிடச்சிருக்கு. நம்ம சைடு வாலுக்கு 13 சென்டிமீட்டர் கம்மியாக வெட்டணும். அதை வந்து அதே அளவுக்கு இந்த பக்கம் சைடு வாலுக்கு வெட்டிடலாம். வெட்டிட்டு இதுதான் சென்ட்ரல் லைனு. இதை அளவு வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த லைன் போட போகிறோம். அடுத்து பிங்க் கலரில் போட்டுக்கலாம். மேலே 4 லைனு, கீழே 4 லைன். சப்போஸ் 11 லைனு தேவைப்படுது, ஏன்னா கூட 21 பூ அகலன்னா கூட மேலே வந்து நம்ம மேலே ஒரு வயலட்டு கீழே ஒரு வயலட்டு போட்டுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. இந்த லைனில் மிங்கிள்டு நாட்டு வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பியூர் பிங்க் கலரில் வரும். அழகாக இருக்கு பாருங்கள். இது சென்ட்ரு நாட்டை, இது சென்ட்ரு ஒயரை நம்ம முடிச்சு போட்டு அடையாளப்படுத்திக்கலாம்.
இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு இந்த பக்கம் அளந்து வெட்டிட்டு இந்த பக்கம் ஒயரையும் அடையாளப்படுத்திட்டு மேலே 4 லைனு கீழே 4 லைன் போட போகிறேன். போட்டுட்டு நான் கார்னர் திருப்புறதையும் ரன்னிங் ஒயர் வச்சு கூட ஆரம்பிக்கிறதையும் நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பேஸ் மட்டும் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. சென்ட்ரலில் வயலட் கலர் வச்சு மேலே 4 லைனு கீழே 4 லைனு பேபி பிங்க் வச்சு போட்டாச்சு. இதுதான் பேஸு. மொத்தம் 9 லைனு 21 பூ நல்லா நீட்டாகவே இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு கூடைய ஆரம்பிச்சுக்கலாம். ஃபுல்லாகவே ஸ்ட்ரைப் மாதிரி தான் போட போகிறேன். அதுக்கு நான் பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு 5 இன்ச்சு இந்த பக்கம் விட்டுக்கணும். இது இந்த ஒரு கட்டு கூட எதுக்காக போடுறேன்னா பிகினர்ஸ்க்காக தான் போடுறேன். அதனால் இந்த நம்ம ரன்னிங் ஒயரை வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு இந்த பக்கம் விட்டுட்டு எந்த இடத்துக்கு இருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ 2 நாட் விட்டுட்டு 3ஆவது நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபுல்லாகவே நார்மல் நாட் தான். பிகினர்ஸ்க்காக போடுறதுனால நம்ம நடுவில் கலர் மாற்றலை, அப்படியே ஸ்ட்ரைப்பாக வர மாதிரி தான் போடுறேன். இல்லைன்னா வந்து இந்த மாதிரியே 4 இங்கே ஒரு வைலட் கலரில் ஒரு ரவுண்டு போட்டுட்டு மேலே 4 பிங்க் போட்டு அதுக்கு மேலே வைலட் போட்டோம்னா செக்குடு டிசைன் அழகாக வரும். சரி, இது புதுசாக போட்டு பழகிறவங்களுக்காக ஸ்ட்ரைப்பாகவே இருக்கட்டும், நம்ம இடையில இடையில ஒயர் மாற்றி அவங்கள குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி போடுறேன். எப்படியே ஃபுல்லாக அப்படியே வரிசையாக போட்டுட்டு வர வேண்டியதான். நான் அந்த கார்னர் வந்ததையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் இங்கே ஆரம்பித்தோம் பாருங்கள். இந்த கார்னர் வரைக்கும் போட்டாச்சு. இந்த கார்னரில் இந்த வயலட் முடிச்சும் போட்டுட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் லைனை. ஏன்னா இது ஒயரத்தில் தான் போக போகுது. இப்படி டேர்ன் பண்ணும்போது இந்த ஒயரும் கிட்ட கிட்ட வந்துடும் பாருங்கள். கிட்ட கிட்ட வந்ததுனால இதை அப்படியே இந்த நாட்டை அப்படியே போட்டுக்கலாம். போட்டிருக்கேன். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் தெரியும். இந்த இடத்துல மட்டும் ட்ரையாங்கிளாக தெரியும் இந்த கார்னர் திருப்புற இடத்துல. இதே மாதிரி இந்த கார்னரு 4 கார்னரும் திருப்பணும் இந்த இடத்துக்கு. அப்புறம் இந்த கார்னரில் அப்புறம் நம்ம லேடர் நாட் போட்டு மேலே ஏற்றிக்கலாம். நான் அந்த 3 கார்னரையும் இதே மாதிரி தான் இப்படி கிட்ட கொண்டு வந்துட்டு இப்படி லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணோம்னா இந்த ஒயர் கிட்ட வந்துடும். நம்ம ஈஸியாக கார்னருக்கு அந்த முடிச்சு போட்டுடலாம். அந்த முடிச்சு போடுற இடத்துல ட்ரையாங்கிளாக வரும். அது ட்ரையாங்கிளாக வந்துச்சுனாவே நம்ம கரெக்டாக போடுறோங்கிறது நமக்கு அர்த்தம் ஆகிடும். அந்த மாதிரி நான் இன்னும் 3 கார்னர் திருப்பிட்டு லேடர் நாட் போடுற இடத்துல உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்னர் இங்கே திருப்பணும். அப்புறம் 9 நாட் போட்டு 2வது கார்னர் இங்கே திருப்பியாச்சு. அப்புறம் மறுபடியும் 21 பூ போட்டு 3வது கார்னர் இந்த இடத்துக்கு திருப்பியாச்சு. இப்போ வந்து இது 4வது கார்னரு. 4வது கார்னர் போட்டு 2 நாட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லேடர் நாட் போட்டுடலாம். நான் உங்களுக்கு 4வது கார்னர் திருப்புறதையும் காமிக்கலாம் ஒன்றுக்கா அப்படிங்கிறதுக்காக 4வது கார்னருக்கு வந்திருக்கேன். இப்படி லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வர லைனை இது உயரத்தில் தான் போகுது இந்த லைன். லைட்டாக பெண்ட் பண்ணும்போது 2 ஒயரும் கிட்ட கிட்ட வந்துடும். இல்லைனாலும் இழுத்து போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது இழுத்துட்டு சிரமமாக இருக்கும். அதுக்காக நான் இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கே பாருங்கள் இந்த ஹோல்ஸ் வந்து ட்ரையாங்கிளாக வந்திருக்கு. இந்த ஹோல்ஸ் பாருங்கள் சதுரமாக இருக்குது. அதனால் இப்படி போட்டோம்னா இது இப்படி சுற்றி வரும்போது சரியாயிடும். இதுக்கு அடுத்தது இந்த நாட் போடுறோம். போட்டு முடிச்சாச்சு. ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போட்டோம். அந்த இடத்துக்கு ஆரம்பித்தோம். இப்போ கடைசி நாட்டு போட்டுட்ருக்கோம். போட்டாச்சு. நம்ம உங்களுக்கு லேடர் நாட் போடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இப்படியே மேலே ஏறி இப்படியே போட்டுட்டு வரலாம். ஒன்றும் தப்பு வராது கூடையில். ஆனால் லேடர் நாட் போடும்போது ஒரு படிமானமாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் லேடர் நாட்டு நம்ம போட பழகும் போதே கற்றுக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த 3-4 இன்ச் ஒயர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஒரு கையில் ஹோல்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரு இதை வந்து இப்படி யூஸ்வலாக நம்ம இப்படி ரைட் சைடு லூப் பிடிப்போம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி லெஃப்ட் சைடு லூப் பிடிக்கணும். லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சிக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்கு இல்லையா, இதை இந்த ஒயரை லூஸ் பண்ணிக்கிறோம். லூஸ் பண்ணி இந்த லூப்பை மேலே கொண்டு வந்துக்கிறோம். லூப்பை இப்படி மேலே கொண்டு வந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயரில் லெஃப்டில் பிடிச்சிருக்க இந்த லூப்பை இந்த லூஸ் பண்ண இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இந்த ஒயரை ரன்னிங் ஒயரில் பிடிச்ச லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துட்டு அதை அப்படியே இப்படி டைட் வச்சுக்க வேண்டியது. அந்த கூடை மேலே இந்த நாட் மேலே வச்சு இதை அப்படியே டைட் வச்சுக்கிறோம். இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ளே கூடி இழுத்துக்கிறோம்.
அவ்வளோதான். இவ்வளோதான் லேடர் நாட்டு. இதுக்காக பெருசாக சிரமப்படணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள் இப்படி உட்காந்துருச்சு. உட்காரும்போது உங்களுக்கு நமக்கு லேடர் நாட்டு போட்டதுக்கான அடையாளமே தெரியாது. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே அடுத்த நாட்டில் இந்த நாட்டில் லேடர் நாட் போட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த நாட்டில் நம்ம இப்படி மேலே எடுத்துக்கிறோம். 2 ஒயருக்கும் நடுவில் மேலே எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போடுற மாதிரி ரைட் சைடு லூப் பிடிச்சி இப்படியே போட வேண்டியது. இப்போ 2வது லைன் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம 2வது லைன் ஆரம்பித்தாச்சு. இது 2வது நாட் போடுறேன். இதில் இது மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம் கிஃப்டாக கொடுக்கணும், ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு போட்டுத்தரோம். நிறைய கூடஸ் ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு அது இல்லாத ரா மெட்டீரியலாக ஒயரு பீட்ஸு இந்த மாதிரி வேணும்னாலும் கொடுக்குறோம், வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காமிக்கும். இதை அப்படியே தொடர்ந்து போட்டுட்டு வர வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த 4-5 ஒயரு இங்கே உள்ளே விட்டுருக்கோம்ல, இந்த ஒயரை நம்ம சேஃப்டி பண்ணணும். அதுக்காக இந்த ரா சைடு இப்படி போகுது பார்த்தீங்களா, இந்த பக்கம் நம்ம இதை சொருகி விட்டுடலாம். இந்த ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட்ட லைன்லேயே சொருகிற மாதிரி வரும். சொருகி விட்டாச்சு. இனிமேட்டுக்கு இது கல்டு வருங்கிற பயம் தேவையில்லை. நம்ம இப்படியே போட்டுட்டு வரலாம். இப்படியே போட்டு இப்படியே ரவுண்டாக இனி கார்னர் திருப்பணும் அதெல்லாம் எந்த குழப்பமுமே இல்லை. அப்படியே நம்ம ஃபுல்லாக ரவுண்டு போட்டுட்டு இந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் லேடர் நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு நாட்டை இப்படி லூஸ் பண்ணி லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சி லேடர் நாட் போடுறோம். இதே மாதிரி தான் ஆக்சுவலாக இப்படி சென்ட்ரலில் இருக்கிற லைனை மேலேயும் நமக்கு வரணும். நமக்கு இந்த பிங்க் பாக்ஸாக தெரியணும்னா மேலே பிங்க்கில் 4 லைன் போட்டுட்டு வயலட்டில் ஒரு லைன் போடணும். ஆக்சுவலாக நான் அப்படி போடலை, அப்படி ஸ்ட்ரைப்பாக வர மாதிரி பட்டையாக வர மாதிரி தான் போட போகிறேன். இதே மாதிரி அப்படியே நீங்கள் ரன்னிங் ஒயரை மாற்றவே வேண்டியதில்லை. இப்படியே லேடர் நாட் போட்டு நம்ம மேலே கூடையை ஏற்றிக்கிட்டே போகலாம். நான் எப்போவுமே கூடையில் நம்ம பேஸ் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதில் 1/4 அளவுக்காவது உயரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கூடை பார்க்குறக்கு. இப்போ இதில் நான் 21 பூ நீளம் வச்சுருக்கேன்னா இதில் ஒரு 16 பூவாவது உயரத்தில் வரணும். பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கட்டு ஒயரு. இன்னும் இவ்வளோ ஒயர் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ உயரத்துக்கு வருதுன்னு பார்த்துட்டு நான் கூட உயரம் வந்ததுக்கப்புறம் எப்படி சொருகணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். கூட போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள்லாம் ஒயரெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது. இதோடு முடிச்சாச்சு. இந்த பக்கம்லாம் ரொம்பவே குட்டி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஓரளவுக்கு இருக்குது. போதும் நமக்கு இது. இப்போ எத்தனை லைன் வந்திருக்குன்னு பார்த்தலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 15 லைன் வந்திருக்கு. நல்ல உயரம் தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம 21 பூ நீளம் வச்சுருக்கோம். அதனால் 16 பூ வந்திருந்தால் ஓகே. 15 பூ வந்திருக்கு, தப்பில்லை. போதும். இதோடு நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு நம்ம சொருக ஆரம்பிச்சோம். இப்போ லேடர் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நாட்டை லூஸ் பண்ணிட்டோம். இது ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சி இந்த லூப்பில் விட்டு இந்த ஒயரை இப்படி மேலே எடுத்தோம்னா லேடர் நாட்டு உட்காந்துருச்சு. போட்டாச்சு. இதோடு நம்ம இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இவ்வளோ ஒயர் வச்சு போதும். நம்ம கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ இந்த 5 பூ பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஒயர் வச்சுருக்கேன் வயலட்டில். அந்த 5 ஒயரில் இந்த 2 ஒயரை குறைச்சிட்டு 19 லைன் போட்டோம்னா சரியாக இருக்கும். இது 5 அடி வச்சுருக்கேன். ஒரு கட்டில் ஷூராக போடணும்னா 4.25 அடி ஒயரு, 19 பூ நீளம், 9 பூ அகலம் வச்சோம்னாக்கா நமக்கு ஒரு கட்டுக்கு ஷூராக அழகாக வரும் கூட. இப்போ நான் இந்த வயலட் கலர் இருந்ததுனால என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருந்ததுனால இதில் 5 பூ வச்சுருக்கேன். நான் 5 பூ வைக்கும்போது 21 லைன் வந்தது. இப்போ இது 2 கார்னர் 2 மட்டும் நிப்பாட்டிட்டு இது 3க்கும் நம்ம பிங்கே வச்சு
போட்டோம்னா நான் இது 5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இது 4.25 அடி எடுத்தோம்னா இந்த 3 ஒயருக்கும் நமக்கு ஒயர் கிடச்சிடும். அப்போ நமக்கு கைப்பிடி போடுறதுக்கு இவ்வளோ ஒயர் மீதியாகும், சரியாக இருக்கும். 4.25 அடி 19 பூ நீளம் 9 பூ அகலம் வச்சோம்னா ஒரு கட்டுக்கு ஒயருக்கு உடைக்கி சரியாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. பிகினர்ஸு இதை இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணாலே இந்த சைஸ்க்கு கூட நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த ஒயர் அளவுக்கு ஒரு 4 இன்ச் அளவுக்கு விட்டு வெட்டிடலாம். வெட்டிட்டேன், அதை நவுத்திடலாம். இதை இந்த ரன்னிங் ஒயரு அந்த ரா சைடு எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் சொருகி விட்டுடலாம். அதை லேடர் நாட் போட்டது பாருங்கள், இப்படி படிக்கட்டாக வந்திருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் ஏணிப்படி முடிச்சு. நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு. ஒயர் எவ்வளோ நீளம் போகுதோ அவ்வளோ நீளம் சொருகி விட்டுட்டேன். எனக்கு ரன்னிங் ஒயர் பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ஒரு பூ மடக்கி உள்ளே சொருகிக்கலாம். இப்படி ஒரு பூ மடக்கி உள்ளே சொருகிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பூ ஃபஸ்ட்டு பூவில் இருக்கிற ஒயரு 2வது பூ விட்டுட்டு 3வது பூவில் சொருகிக்கிறோம். இப்படி ஒரு பூவில் இல்லை, அந்த ஒயர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதோ அவ்வளோ நீளத்துக்கும் சொருகி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு கூட நல்லா பேலன்ஸாக கிடைக்கும். ஒரு 4 பூ 5 பூக்கு சொருகினாலே போதுமானது, உருவிட்டு வராது. ஆனால் ஒயர் இருக்கிற நீளத்துக்கு சொருகி விட்டோம்னா நல்லா கூட நமக்கு ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். நான் இப்போ எதுக்கு ஒரு பூவில் சொருகிறேன்னா, நமக்கு இப்படி ஒயர் தூக்கிட்டு கையில் இடிச்சுக்கிட்டு டிஸ்டர்பாக இருக்குல்ல, அப்படி டிஸ்டர்பாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை ஒரு பூவில், அதாவது 1 2 3வது பூவில் சொருகி விட்டுட்டோம்னா ஃபுல்லாக இந்த கூடை முழுக்க இருக்க எல்லா ஒயரையும் இப்படி ஒரு பூவில் சொருகி இப்படி மடக்கி விட்டுட்டோம்னா நமக்கு படிமானமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளம் சொருகிக்கலாம். நான் இதை சொருகி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கைப்பிடி போட்டுட்டு கூட ஃபினிஷிங்கும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் கூட ஃபுல்லாக சொருகி முடிச்சிட்டேன். சொருகி கைப்பிடியும் போட்டேன். இங்கே பாருங்கள், லாக் டைப்பில் கைப்பிடி போட்டிருக்கேன், குட்டியாக அழகாக. இந்த வயலட் கலர் மிங்கிள் பண்ணியிருக்கிறதுனால வயலட் கலரில் ஒரு ஒயர் போட்டு இப்படி லாக் மாதிரி கைப்பிடி போட்டிருக்கேன். இப்படி இருக்கு. 2 பக்கமும் சொருகி இப்படி வந்திருக்கும் கைப்பிடி. ரொம்ப அழகாக வந்திருக்கு, பிங்க் கலரில், பேபி பிங்க் கலரில். எனக்கு ஒரு குட்டி பாப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குது இது பார்க்குறக்கு. நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.